அனைவருக்கும் வணக்கம். சனி ராகு இணைந்திருக்கும் பாவங்கள் கெடும் என்பது விதி. அதாவது சனி ராகு இணைந்துட்டாலே அந்த பாவம் கெடும். இதனுடைய திசைகளும் கெடுமலங்களை தான் தரும் என்பது விதி. சுபருடைய பார்வை அது விதிவிலக்கு. ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா சனி ராகு இணைவு சுபருடைய பார்வை பெற்றாலும் சில நிலைகளில் நல்ல பலன்களை தரும். அந்த ராகுக்கு வீடு கொடுத்தவன் பரிவர்த்தனையான ஒரு சுபரின் வீட்டில் இருக்கும் ராகு சனியுடன் இணையும் நிலையில் அந்த சுபர் பரிவர்த்தனையாக இருந்தால் அந்த ராகு நல்ல பலன்களை செய்யும். கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். அதாவது சனி ராகுடன் இணையும் நிலையில் அந்த சனி வேறொரு கிரகத்துடன் பரிவர்த்தனை ஆகும் நிலையில் ராகு அந்த வீட்டின் தன்மையும் பிரதிபலிப்பார் என்பதற்கிணங்க சனி ராகு இணைவு சில நிலைகளில் நல்ல பலன்களையும் தரும். அது முழுவதுமாக கெடுபலன்களை தராமல் நல்ல பலன்களையும் தரும். அந்த இணைவில் சனி ராகு எப்படி இருக்கும் நிலையில் நல்ல பலன்களை தரும். பொதுவாக சுவருடைய பார்வை சுபருடைய இணைவு இருந்தால் நல்ல பலன்களை தரும் என்பது விதி. ஆனால் அதே சமயம் சுபருடைய பார்வை இல்லாவிட்டாலும் அந்த ராகுக்கு வீடு கொடுத்த சனி பரிவர்த்தனையானால் அந்த சனியும் ராகும் சுபருடைய வீட்டில் இருக்கும் நிலையில் அந்த ராகு நல்ல பலன்களை செய்யும் என்பது விதி. சரி, இந்த உதாரண வீடியோவை போடும்போது உங்களுக்கு சில விஷயங்கள் புரியும் என்பதற்காக இந்த உதாரண ஜாதகத்தை பதிவிடுறேன். இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்தீங்கன்னா 28/2/2013 4:44 PM அமெரிக்காவில் நியூயார்க் நகரில் பிறந்திருக்கார். சிம்ம லக்னம், கன்னி ராசி, சித்திர நட்சத்திரத்தில் பிறந்திருக்க இந்த ஜாதகருக்கு லக்கணத்தில் 2ஆம் இடத்துல சந்திரன், 3ஆம் இடத்துல சனி ராகு, 7ஆம் இடத்துல சூரியன் புதன் சுக்கிரன் செவ்வாய், 9ஆம் இடத்துல கேது. இதுதான் இந்த ஜாதகத்தின் கிரக அமைப்பு. இங்கே இந்த லக்கணத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா லக்னாதிபதியை லக்கணத்தை பார்த்து லக்கணம் வலுவாக இருக்கிறது. மேலும் ராஜயோகாதிபதி லக்கணத்தை பார்க்கிறார், தர்ம கர்மாதிபதி லக்கணத்தை பார்க்கிறார். புதன் திக்பலம் இழந்தாலும் நிஷ்பலம் ஸ்தானபலம் திக்பலம் இரண்டையும் இழந்தாலும் லக்கணத்தை பார்க்கிறார். ஆனால் எத்தனை கிரகங்களும் உச்ச வீட்டில் அமர்ந்திருக்கின்றன. சனி செவ்வாய் போன்ற பாவ கிரகங்கள் உச்சமடைவது அவர்களின் வீடுகளில் கிரகங்கள் அமர்ந்தால் அந்த கிரகங்கள் நல்லது செய்யும் என்பதுதான் விதி. ஆனால் அந்த உச்சமான கிரகங்கள் நல்லது செய்யாது. அதே சமயத்தில் சனி செவ்வாய் மறைவு ஸ்தானங்களில் உச்சம் பெறும்போது நல்ல பலன்களை செய்யும். இந்த அமைப்பில் இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல சனி ராகு இணைஞ்சிருக்கிறாங்க. இந்த ஜாதகருக்கு சில 2 வருடங்கள் கழித்து ராகு திசை போயிட்டுருக்கு. இந்த ராகு திசை ஓரளவு நல்ல பலன்களை தான் செய்யும், கெடு பலன்களை செய்யாது, பெருங்கள் அதிகமாக செய்யாது. 6ஆம் அதிபதியுடன் இணைந்த காரணத்தினால் உடல் ரீதியாக சில தொந்தரவுகள், அலர்ஜி இது மாதிரியான தொந்தரவுகளை தந்தாலும் இந்த ஜாதகருக்கு இந்த ராகு திசை படிப்பு போன்ற விஷயங்களிலும் நல்ல பலன்களை மிகச்சிறப்பான பலன்களை செய்யும் புகழை தருகின்ற இடத்தில் இந்த ராகு இருக்கிறார். ஏனென்றால் ராகுக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் பரிவர்த்தனையாக இருக்கிறார். இங்கே சனியும் சுக்கிரனும் பரிவர்த்தனை. எனவே சுக்கிரனுடைய பலன்களையும் ராகு எடுத்து தரும் நிலையில்தான் இந்த ஜாதகம் இருக்கிறது. எனவே சனி ராகு இணைஞ்சிட்டாங்க, அந்த பாகமே கெட்டு போச்சு அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. 9 டிகிரியில் இணைஞ்சிருக்கிறாங்க, கிட்டத்தட்ட 8 டிகிரி இணைஞ்சால் முழுவாக கிரகணம். அதாவது ராகு அங்கே ஓரளவு உயிர்த்தன்மையுடன் இருக்கிறார், சனி அங்கே உயிர்த்தன்மையுடன் இருக்கிறார். இந்த அமைப்பில் ராகு சனியின் பலன்களையும் 6, 7ஆம் இடத்து பலன்களையும் சுக்கிரனுடைய 3, 10ஆம் இடத்து பலன்களையும் இந்த ஜாதகருக்கு தந்தை தீர்வார். 3ஆம் இடம் என்பது தைரியம், வீரியம், பராக்கிரமம் போன்ற செயல்களை குறிக்கக்கூடிய பாவம் அல்லவா. அதுவும் சிம்ம லக்னத்தில் பிறந்த ஜாதகர் ஏற்கனவே அதிகார தோரணை உள்ளவர் தான் இருப்பார். 11 வயசுமத்துவம். இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா சொன்ன போயிடுச்சு. நீங்கள் அதாவது கோளாறாக சொன்னால் எதையும் கேட்கும், அதிர்ச்சி சொன்னாலும் எதையும் கேட்காது. அந்த ஆளுமை திறன் வந்துவிடும் சிம்ம லக்னத்தில் பிறந்தாலே. லக்னாதிபதி லக்னத்தை பார்க்கும் நிலையில் இந்த ஜாதகத்துக்கு பார்த்தீங்கன்னா அதாவது தர்ம கர்மாதிபதி யோகம், லக்னாதிபதி லக்னத்தை பார்ப்பது போன்ற நிறைய யோகங்கள் இந்த ஜாதகத்தில் அமர்ந்திருக்கின்றன. யோகங்கள் என்பதே அதாவது தசாபுத்திகள் அடங்கியது என்றாலும் இந்த ஜாதகம் உண்மையிலேயே ஒரு மேம்பட்ட நிலையில் உள்ள ஜாதகம். ஏனென்றால் 4 கிரகங்கள் உச்சனுடைய வீட்டில் வந்திருக்கின்றன. அவை பகை நேசம் என்னவாக இருக்கட்டும். லக்னாதிபதியே உச்சமானாலும் உச்சனுடைய வீட்டிற்கு வந்து பகைப்பட்டாலும் லக்னத்தை பார்க்கிறார். சிம்ம லக்னத்தில் பிறந்து லக்னாதிபதி சுபத்தன்மை அடைந்து புதன் சுக்கிரன் இணைந்து லக்னத்தை பார்க்கிறார். லக்னமும் லக்னாதிபதியும் வலுப்பெற்ற இந்த ஜாதகருக்கு அதே சமயம் சனி மறைவு ஸ்தானங்களில் இருக்கும்போது கெடுபலன்களை தரமாட்டார். இங்கே 6, 7 கூடிய சனி மறைவு ஸ்தானங்களில் உச்சம் பெறுவது நல்லது. இங்கே அதே சமயம் உச்சனுடன் இணைந்த ராகு நல்ல பலன்களை தரமாட்டார் என்றாலும் 8 டிகிரிக்கு மேல் விலகி இருப்பதும் அந்த ராகுக்கு வீடு கொடுத்த உச்சன் பரிவர்த்தனை அடைவதும் சனியும் சுக்கிரனும் பரிவர்த்தனை அடைவதும் இந்த ராகு 3ஆம் இடத்து பலன்களை அதாவது தைரியம், வீரியம், பராக்கிரம், புகழ் போன்ற அனைத்து விஷயங்களையும் இந்த ஜாதகருக்கு தரும் என்பது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் இங்கே சனி ராகு இணைஞ்ச ஒரு பாவம் கிடும். அந்த பாவகாதிபதி தன் பலன்களை தரமாட்டார் என்பதுதான் விதி.
இங்கே சனி ராகு இணையும் போது இளைய சகோதரனோ சகோதரி இருக்க மாட்டார். ஆனாலும் இந்த ஜாதகருக்கு இளைய சகோதரன் இருக்கிறார். காரணம் என்ன? 3ஆம் அதிபதி பரிவர்த்தனை அடைந்திருக்கிறார். 3, 6, 7 கூடியவர்கள் 6, 7 கூடிய சனியும் 3, 10 கூடிய சுக்கிரனும் பரிவர்த்தனை அடைந்திருக்கிறார்கள். சுக்கிரன் 3ஆம் இடத்தோடு பரிவர்த்தனை இருக்கிறார். சுக்கிரன் வெண்கிரகமானாலும் 3ஆம் பாவகம் ஆண்ராசி ஆவதால் இந்த ஜாதகருக்கு இளைய சகோதரன் ஒருவன் இருக்கிறார். ராகு திசையில் தான் அந்த இளைய சகோதரன் கிடைச்சது இந்த ஜாதகருக்கு. எனவே சனி ராகு செவ்வாய் ராகு போன்ற பாவக கிரகங்கள் இணைந்து விட்டாலே அந்த பாவகம் முழுவதும் கெட்டுவிட்டது என்ற அர்த்தம் இல்லை. அதே சமயம் அந்த ராகு திசையோ கெடுதலை தரும் என்பது உண்மையல்ல. இங்கே லக்கணத்துக்கு ஆகாத சிம்ம ஒளிபுரிந்திய லக்கணத்துக்கு இருள் கிரகங்கள் திசை வரக்கூடாது என்றாலும் இது ஒரு மேம்போக்கான விதிதான். அதாவது ஒரு பொதுவான விதிதான். நிச்சயிக்கப்பட்ட விதியெல்லாம் ஜோதிடத்தில் இல்லவே இல்லை. 9 கிரகங்கள் 27 நட்சத்திரங்கள் 12 பாவங்கள் இவற்றை தவிர்த்து நிச்சயிக்கப்பட்ட விதி என்பது ஜோதிடத்தில் இல்லவே இல்லை. எனவே 3ஆம் பாவகாதிபதி சனியுடன் பரிவர்த்தனையாவதாலும் மறைமுகமாக சனி சுக்கிரனுடன் இணைவதாலும் இந்த ராகு திசை இந்த ஜாதகருக்கு நன்றாகத்தான் இருக்கிறது. ஜாதகரும் நன்றாக படித்து கொண்டு தான் இருக்கிறார். அதிலெல்லாம் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. எனவே சனி ராகு இணைவு எல்லா நிலைகளிலும் கெடுபலன்கள் தெரியும் என்பது விதியல்ல. அதே சமயம் இங்கே ராகுவானவர் சனியுடன் ஒரு 2-3 டிகிரிக்குள் இணைந்திருந்து அந்த சனி பரிவர்த்தனை இருந்திருந்தாலும் அந்த சனி பரிவர்த்தனை அடைய மாட்டார். ராகுவுடன் இணைந்த கிரகம் பரிவர்த்தனையானாலும் அதனுடைய காரக ஆதிபத்திய விஷயங்களை செய்யாது. சனியுடைய காரகம் முற்றிலும் பங்கப்படும், ஆதிபத்தியமும் கெடும். ஆனால் 8 டிகிரிக்கு மேல் விலகி இருக்கும் நிலையில் அந்த சனி பரிவர்த்தனை அடையும். பரிவர்த்தனை மூலம் 7ஆம் இடத்தோடு பரிவர்த்தனை ஆகிறார். நல்ல வேலையாக அவர் 6ஆம் இடத்தோடு பரிவர்த்தனை ஆகவில்லை. இன்னும் 6ஆம் இடத்தோடு பரிவர்த்தனையானால் சனி திசையில் கடுமையான கெடுபலன்கள் நடக்கும். அதே சமயம் இந்த அமைப்பில் ராகு திசையும் நல்ல பலன்களை செய்யும், சனி திசையும் நல்ல பலன்களை செய்யும். ஒரு பாவத்தில் சனி ராகு இருந்தால் சனி திசையும் நல்ல பலன்கள் செய்யாது, ராகு திசையும் நல்ல பலன்கள் செய்யாது. ஆனால் அதே சமயம் மறைவு ஸ்தானங்களில் உச்சம் பெறும் சனியுடன் ராகு இணைவதும் ராகு 8 டிகிரிக்கு மேல் விலகி இருப்பதும் அந்த ராகு வேறொரு சுவருடன் பரிவர்த்தனை ஆகுவதும் இருவரும் சுவரின் வீட்டில் அமர்வதும் கண்டிப்பாக அந்த சனி ராகு போன்ற கிரகங்களின் திசை நல்ல பலன்களை செய்யும் என்பதற்கு இந்த ஜாதகம் ஒரு உதாரணம். எனவே எல்லா விதிகளுக்குள் நுணுக்கமான விதி விலக்குகளை அறியும் போது நம்மளுக்கு தெளிவான பலன்கள் கிட்டும். 3ஆம் இடத்துல சனி ராகு இணைஞ்சு போச்சு, அதாவது சனி திசையும் நல்லா இருக்காது, ராகு திசையும் இருக்காது, இளைய சகோதரர் இருக்க மாட்டார் என்ற நிலைக்கு நாம் முன்னே வந்துவிடக்கூடாது. 3ஆம் பாவகாதிபதி இப்படி இருக்க வலுவாக இருக்கிறார். சனி எங்கே இருக்க மறைவு ஸ்தானத்தில் தான் உச்சம் பெறுகிறார். அவர் ஒன்றும் கேந்திர கோணங்களில் உச்சம் பெறவில்லை. அதுபோல் சனி ராகுவுடன் 8-9 டிகிரிக்கு மேல் தான் விலகி இருக்கிறார், 8 டிகிரிக்குள் இணையவில்லை. எனவே இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் ராகு எந்த வீட்டில் சனியுடன் இணைந்திருக்கிறார், அந்த வீட்டதிபதி எப்படி இருக்கிறார், சனிக்கும் ராகுக்கும் உள்ள இடைவெளியில் உள்ள தூரம் என்ன, இவற்றை பொறுத்துத்தான் பலன். எனவே இதுபோன்ற அமைப்புகளில் சனி ராகு இணைவு பெரிய கெடுதல்களை தராமல் நல்ல பலன்களை தரும் என்பது விதி. நன்றி, வணக்கம்.